அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு ஆசிரியர் தங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் 3ஆம் பருவம் மற்றும் முழாண்டு தேர்வு மதிப்பெண் விவரங்களை எமிஸ் தளத்தில் பதிவு செய்யறது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல எமிஸ் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். அங்க 4வதா பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். அதுல அகாடமிக் ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மார்க் என்ட்ரி 1 to 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே அகாடமிக் இயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செலக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி 2024-25 செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எமிஸ்ல எந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சரை அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அந்த கிளாஸஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் டைப்பை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லி, ஹாஃபர்லி, ஆனுவல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் இப்போ ஆனுவலை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஸோ மேல நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ஆப்சன்ட் புட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது மாணவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர்வுக்கு வரல அப்படின்னு சொன்னா அவருக்கு ஏ ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிக்கிற சொல்லியிருப்பாங்க. அவர் எஃப்ஏ அதாவது அந்த 40 மார்க்குக்கு வந்திருப்பாரு. எஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 60 மார்க்குக்கு வரல அப்படின்னாலுமே நீங்க ஆப்சன்ட் என்ட்ரி போட்டுக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமது வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். அங்க ஆக்ஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா மார்க் என்ட்ரி பண்ணக்கூடிய பாக்ஸஸ் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். ஸோ அங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த மாணவருக்கு நேரம் மதிப்பெண் என்ட்ரி பண்ணக்கூடிய பாக்ஸஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த மாணவருக்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ்ல எவ்வளவு மார்க் அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து அவர் ஆங்கிலத்தில் எவ்வளவு, இப்படி ஒவ்வொரு பாக்ஸ்லயும் நீங்க வந்து மதிப்பெண்ணை என்டர் பண்ண டோட்டல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய கிரீன் கலர் டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ பெர்சன்டேஜும் அது கால்குலேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து அவர் என்ன கிரேடு ரிமார்க்ஸ்க்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதில் அவர் தேர்வுக்கு வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஏ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. ஏ அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்டர் பண்ணிட்டு திரும்ப அந்த கிரீன் கலர் டிக்கை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஸோ அவருக்கு நேரம் என்ன பெர்சன்டேஜ், அவர் என்ன கிரேடு, ரிமார்க்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆப்சன்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ ஒன்ஸ் நீங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறமா தவறுகள் இருந்துச்சுனாலும் நீங்க ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்றம் செய்து கொள்ளலாம். மாற்றம் செஞ்சுட்டு திரும்ப மறுபடியும் சேவ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் அந்த ஆக்ஷன் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மாணவர்களுடைய தரநிலை அறிக்கையை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா அவர் ஒவ்வொரு பாடத்திலையும் எவ்வளவு மார்க், அதுக்கான தரநிலைகள் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அவர் மொத்த மதிப்பெண் எவ்வளோ, ஓவரால் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா இங்க தெரியக்கூடிய பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிரிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்க இருக்கக்கூடிய பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க பிரிண்டரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் திரும்ப இந்த பேஜஸ் வந்துருங்க. நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்த மாணவர்களுக்கு மதிப்பெண் விவரங்கள் பதிவு செய்யறதுக்கு திரும்ப அந்த ஆக்ஷன் கீழே இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணிட்டு ஸோ அந்த மாணவர்களுடைய மதிப்பெண் அதாவது தேர்ட் டேர்ம் மற்றும் முழாண்டு தேர்வு மதிப்பெண் விவரங்களை இங்க என்டர் பண்ணிட்டு இங்க தெரியக்கூடிய அந்த கிரீன் கலர் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி தங்கள் வகுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மதிப்பெண் விவரங்களை நம்ம பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஃபைனலா இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்.